இது கொஞ்சம் கிளியரா கேளுங்களேன். மேனேஜர் தொழிலாளர்களின் வீட்டை இயக்க அவர்களிடம் வேலை வாங்குவது முக்கியம். அது எப்படியும் இதுதான் இயக்கம். இப்ப நம்ம உள்ள ரெஸ்ட் ரூம்ல தண்ணி வரலன்னா எப்படி வீடு இயங்கும்? ரெஸ்ட் ரூம்ல தண்ணி வரல எப்படி ரெஸ்ட் ரூம் கேஸ் ஆன் ஆகல எப்படி சமைக்க முடியும்? வெசல் வாஷிங்க்கு தண்ணி வரல எல்லாமே இந்த இயக்கத்துக்கு இல்லையா? இந்த ஒரு இப்போ உங்களோட ஒரு மேனேஜர்ஸ் இருக்கிறது வெளியில தொழிற்சாலைக்கு தான். ஒரு ஆள் அதுதான் அதை சொல்றேன் பாரு. ஒரு ஆள் கேஸ் பண்ணி வீட்டை இயக்குறாங்க, ஒரு ஆள் தண்ணிக்கு பண்ணி வீட்டை இயக்க போறாங்க, ஒரு ஆள் பாத்ரூம் பண்ணி வீட்டை இயக்க போறாங்க. இப்ப பாத்திரம் கழுவி யார் வீட்டை இயக்க போறது? இல்லையா? நான் எங்களோட தொழில் வந்து ஏன் சாப்பாடு வெளில இருக்கவங்க தொழில், அதாவது எங்களுக்கு தொழில் கூட இல்ல. அப்ப எல்லா வேலையும் நம்ம இந்த 7 பேர் தான் பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடலாமே. ஏன்னா தொழிற்கூடம் போட்டு சாப்பாடு தான் இதுதான் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த நான் ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த இதுக்குள்ளதான் நாங்க வரக்கூடாது. இங்க நிக்கலாம்ல. நீங்க மொத்தமா மேனேஜ்மெண்ட் அட்ரஸ் பண்ணுங்க. நாங்க கிளாரிட்டி எடுத்துக்கணும். நாங்க எம்ப்ளாயிஸ் வச்சு எதுமா இல்லை சொல்லிட்டேன். மேனேஜர்ஸ் சொல்லி ஸ்வாப் பண்ண சொல்றேன். அவங்களா பண்ண மாட்டாங்க. அது கிளியர் தானே? வேற இல்லையா? நீ சிம்பிளாக டாஸ்க் வீட்டு மேனேஜர்லாம் மறப்படாது. அது மேனேஜர் தான் உழைக்க வேண்டும். வீட்டை முன்னே போட்டு முன்னேறி சொல்ல உழைக்க வேண்டும். அவர்கள் இந்த வீட்டின் தேவைகளுக்காக உழைக்க போட்டு மாறுவார்கள். இது மட்டும் இல்லை. அப்போ அந்த வேலை யார் செய்வார்? அந்த வேலையை இவங்க தான் செய்யணும். இந்த வேலையை மட்டும் தான் இவங்க செய்யணும். இந்த வேலையை மட்டும் இந்த வீட்டின் ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த டாஸ்க் இருக்கு. எதுக்கு? இந்த வீட்டில் வந்து கேஸு தண்ணி சாமான் கழுவுறதுக்காக தண்ணி வைக்கிறதுக்கு 3 சைக்கிள். அப்போ 3 சைக்கிள் தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வாடா மேனேஜர்ஸ் வீட்டுக்குள் அனைத்து வசதிகளுடன் இருப்பார்கள். வசதி என்பது பெட்டு அது எல்லாமே கேட்கணும். அப்படி சொல்லணும்னா சொல்லலாம். ஆனா ஜென்ரலா நம்ம வசதியா 2 பார்வை இருக்கு. உங்களுக்கு ஒரு வசதி கிடைச்சிருக்கு, அந்த பார்வை இருக்கு. சரி, இப்ப நீ என்ன கேட்குற? இவங்க 8 பேரும் வீட்டோட மேனேஜரா இருப்பாங்க. இவங்க 7 பேரும் தொழிலாளர்களா இருப்பாங்க. ரைட்டா? இப்ப நீ வந்து கேஸு சைக்கிள் ஓட்டுறது மட்டும்தான் வேலைங்க. இப்போ இங்கே போட்டிருக்காங்க வாட்டர் யூஸ் பண்ணால் சைக்கிள் எடுத்தணும், கேஸுக்கு சைக்கிள் எடுத்தணும், டாய்லெட்டுக்கு பெடல் பண்ணணும். ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபேக்ட்ரியில் நடக்கிற வேலை. ஒருவேளை வீட்டை இததான் குறிப்பிட்டு ஒரு முடிவுரையா இப்படி சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. வீட்டை இயக்க இவர்கள் வந்து வேலை வாங்கும். ஆரம்பத்திலேயே வீட்டை இயக்கன்றத வந்து இந்த வேலை வாங்குறது தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க தொழிற்சாலையை இயக்க அப்படின்ட்டு எங்கேயுமே இங்க மென்ஷன். அதைத்தான் நான் சொல்றேன். தொழிற்சாலையை இயக்கனா இதோட முடிஞ்சிடும். வீட்டை இயக்கணுங்கிறப்ப பாத்திரங்களுக்குனாதான் வீடு இயங்கும், சமைச்சாதான் வீடு இயங்கும். நான் என்ன கேட்கிறேன், இந்த விஷயம் நம்ம பேசலாமா? எல்லாரும் கிட்ட பேசணும். பேசிட்டு இந்த விஷயம் பேசலாம். இல்ல அது பேசிட்டு பேசலாம். ஆனா ஜென்ரலா பேச வேண்டியது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அந்த வேர்ட்ஸ்க்காக தான் பேசிட்டு இருக்கோம். அதுதான் அந்த வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு அர்த்தம் அதே நானும் சொல்லலாம்ல. அது உங்களுக்கு ஏதாவது மாத்திக்கிறீங்க. அதே தான் நானும் சொல்லலாம். அதனால தான் சொல்றேன். இந்த 8 பேர் மேனேஜர்ஸ் தான். மேனேஜர்ஸ் ஏன் வேலை பார்க்கணுங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மேனேஜர்ஸ் அவங்களுக்கான வேலையை பார்க்கணும்ல. அதுதான் விஷயம் அப்படின்ற ஒரு வேலை இருக்குல்ல. அங்க வந்து ஒண்ணு இருக்கு. மேனேஜர்ஸ் வந்து எல்லா வசதியோட உள்ள இருக்கணும். உங்களுக்கான வசதி அவ்வளோ பெரிய ஏசி மாளிகைக்குள்ள நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு ஃபுட் எப்ப வேணாலும் உங்களுக்கு சாப்பிடலாம், உங்களுக்கு தண்ணி எப்ப வேணாலும் சாப்பிடலாம், உங்களுக்கு வாஷ்ரூம் போனோம்னா எப்ப வேணாலும் போகலாம். ஆனா அதுக்கெல்லாம் வேலை செய்யறது நாங்க தான். நீங்க சாப்பிடுறதுக்கு யார் வேலை செய்யறா? அதுதான் சொல்லட்டும். நீங்க தான் பண்ற. அது சொல்லட்டும். இப்போ நாங்க வந்து நீங்க அங்க வேலை செய்யறேன்னா நீங்க சமைக்கிற வேலைக்கு பதிலா இங்க வந்து 3 பேர் மாறி மாறி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. அதே விட்டு உள்ள வந்து வேலை செய்யணும் சொல்றதுலாம் உடன்பாடு. அதான் சாப்பிடுறதுக்கு யார் வேலை செய்யணும், தண்ணி யார் கொடுக்கணும்ட்டு அங்க குறிப்பிட்டு இருக்காங்க. ஆமா, சாப்பிடுறதுக்கு யாரு வேலை செய்யணும், சாப்பாடு கொடுக்கறது தான் எங்க வேலை. சாப்பாடு கொடுக்கறதுனா அப்புறம் நீங்க எப்படி நினைச்சுப்பீங்க? நாங்க வீட்டுக்குள்ள வரத்துக்கு இருக்கிற காரணம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக மட்டும்தான் குறிப்பிட்டு இருக்கிறவங்க. அப்ப நீங்க எப்படி நினைக்கலாம் நாங்க வந்து உள்ள வீட்டை இயக்க அவர்களை வேலை வாங்கலாம். இந்த வீட்டை இயக்கன்றது அதெல்லாம் சொல்ல வரேன். சாப்பாடு கொடுக்கணும் சொல்றதுக்கு அர்த்தமே நீங்க தான் சமைச்சு கொடுக்கணும். இதுல 2 பார்வையும் இருக்கு. சாப்பாடு நாங்க கொடுக்கலாம் வர்றேன். அதாமா சொல்றேன். நானும் அதாமா சொல்றேன். 2 பார்வையும் இருக்கு.